ஹலோ வெல்கம் டு தி லாஜிக் மைண்ட். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பேங்க்கோட டீட்டெயில்ஸ். நீங்கள் பேங்க் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோவில் பேங்க்கோட டீட்டெயில்ஸ், சேலரி, ஏஜ் லிமிட், குவாலிஃபிகேஷன், எக்ஸாம் டைப், சிலபஸ் எக்ஸ்ப்ளனேஷன், கட் ஆஃப், தென் ஸ்டடி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு பேங்கிங் பற்றி ஐடியா இல்லை அப்படின்னா இந்த இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கானது தான். பேங்க் அப்படின்னு கீழே எஸ்பிஐ, ஐபிபிஎஸ், ஆர்ஆர்பி, ஆர்பிஐ அப்படின்ற பேங்க்ஸ் இருக்காங்க. இப்போது எஸ்பிஐயில் பிஓ இருக்காங்க, ஐபிபிஎஸ் அப்படின்றதுல பிஓ இருக்காங்க, ஆர்ஆர்பியில் பிஓ இருக்காங்க, ஆர்பிஐயில் கிரேட் பி அப்படின்னு சொல்லிட்டு தான். இந்த பிஓ அப்படின்னா ஒரு போஸ்டிங், அதை தான் நம்ம பிஓ அப்படின்னு சொல்கிறோம். பிஓ வேறு, கிளர்க்கு வேறு. கிளர்க்குக்கு 2 எக்ஸாம் நீங்கள் எழுதி கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். பிஓக்கு 3 எக்ஸாம்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளர்க்கு அப்படின்னா கேஷியராக இருப்பீங்க. பிஓ அப்படின்னா அதுக்கு மேலே அசிஸ்டன்ட் மேனேஜர் அந்த மாதிரி போஸ்டிங்ஸில் இருப்பீங்க. பிஓவில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, அதுக்கப்புறமா ஜினா குரூப் எக்ஸசைஸ் அண்ட் இன்டர்வியூ இருக்கும். குரூப் எக்ஸசைஸில் உங்களுக்கு 20 மார்க்ஸ், எஸ்பிஐயில் சொல்கிறேன் 20 மார்க்ஸு, இன்டர்வியூவில் 30 மார்க்ஸு. இப்போது எஸ்பிஐ பிஓக்கான வேக்கன்சி விட்டுருக்காங்க. டோட்டலாக 1000 வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500 வேக்கன்சி உங்களுக்கு விட்டுருக்காங்க. இது ரொம்ப அதிகமான வேக்கன்சிஸ் தான். இப்போ நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஏஜ் லிமிட், குவாலிஃபிகேஷன் இருந்தால் நீங்கள் எஸ்பிஐயில் பிஓக்கான போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். கிளர்க்குனா என்ன, பிஓனா என்னென்னு. கிளர்க்குனா ப்ரிலிம்ஸு, மெயின்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். பிஓ அப்படின்னா ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு ப்ளஸ் இன்டர்வியூஸ்லாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணி ஒரு எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணலை அப்படின்னாலுமே திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ப்ரிலிம்ஸ்லேருந்து தான் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 3துலேயுமே கிளர்க் இருக்காங்க. பட் ஆர்பிஐ அப்படின்னு பொறுத்த வரையும் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்பிஐ மட்டும்தான். பிஓக்கு பதிலாக கிரேட் பி, கிளர்க்குக்கு பதிலாக அசிஸ்டண்ட். இது ஆர்ஆர்பியில் மட்டும் கம்ப்யூட்டர் நாலேஜ் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ கம்ப்யூட்டர் நாலேஜ் வேணும். எஸ்பிஐயில் பொறுத்த வரையும் நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். 3 கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஸ்டோரி மாதிரி நரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் எஸ்பிஐ பிஓக்கான வேக்கன்சி கொடுத்துருக்கேன். அதுலேயே டீட்டெயிலாக இதை பற்றின வீடியோ இருக்குது. ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு நம்ம ஒவ்வொரு பேங்க்ஸோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ப்ரிலிம்ஸ் தனியாகவும் மெயின்ஸ் தனியாகவும் பார்க்கலாம். பேங்கிங் எக்ஸாம் பொறுத்தவரையும் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப அதிகமாக கொடுத்துருப்பாங்க. நார்மலாக நம்ம ஆர்பிஐ இல்லை டிஎன்பிசியில் பே பண்ணுற லெவலை விட இங்கே பே பண்ணுற லெவல் அதிகமாக இருக்கும். ஸ்டார்டிங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீஸுன்னு பார்த்தீங்கனாலே 750 ப்ளஸ் ஜிஎஸ்டி தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது பார்த்துக்கோங்க. இப்போ எஸ்பிஐயில் ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயும் ப்ரிலிம்ஸ் பார்க்கலாம். பிஓவை பொறுத்த வரையும் ப்ரிலிம்ஸில் 100 கொஷின் 100 மார்க்ஸுக்கு கொடுத்துருப்பாங்க. எம்னா மார்க்ஸு, கியூனா கொஷின்ஸ்னு இங்கே கொடுத்துருக்கேன். 100 மார்க்ஸுக்கு 100 கொஷின்ஸு. லாஸ்ட் இயரோட கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 62. குவான்ஸு, ரீசனிங்கு, இங்கிலீஷு. குவான்ஸில் 30 கொஷின்ஸ் 30 மார்க்ஸ், ரீசனிங்கில் 30 கொஷின்ஸ் 30 மார்க்ஸ், இங்கிலீஷில் 40 கொஷின்ஸ் 40 மார்க்ஸ். இது எல்லாமே செக்ஷன் டைமிங் தான். ஸோ நீங்கள் குவான்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா 20 மினிட்ஸில் கிளியர் பண்ணியிருக்கணும். ரீசனிங்கும் 20 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிருக்கணும். இங்கிலீஷும் 20 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிருக்கணும். எஸ்பிஐயில் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்லுமே உங்களுக்கு இங்கிலீஷ் கொடுத்துருப்பாங்க, மெயின்ஸ்லுமே இங்கிலீஷ் கொடுத்துருப்பாங்க. இது நோ கட் ஆஃப், செக்ஷன் கட் ஆஃப் அப்படின்னு கிடையாது. ஒரு சில எக்ஸாம்ஸ்லாம் இந்த இங்கிலீஷ் பார்ட் எடுத்திங்கன்னா இங்கிலீஷ் பார்ட்லேயே உங்களுக்கு கட் ஆஃப் கொடுத்துருப்பாங்க. 40க்கு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், 40க்கு நீங்கள் 18 மார்க்ஸுக்கு மேலே எடுத்திருந்தால் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போ எஸ்பிஐயை பொறுத்த வரையும் நீங்கள் கட் ஆஃப் அப்படின்றது ஓவரால், அதாவது குவான்ஸு, ரீசனிங், இங்கிலீஷ் இதில் எடுத்துருக்கலாம். குவான்ஸ்னால் என்ன, ரீசனிங்னா என்ன, இங்கிலீஷ்னால் என்ன, குவான்ஸில் என்ன டாபிக்ஸ் வரும், ரீசனிங்கில் என்ன டாபிக்ஸ் வரும், இங்கிலீஷில் என்ன டாபிக்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபியூச்சர் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிளர்க்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸு 100 கொஷினு. லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 52. குவான்ஸு, ரீசனிங்கு, இங்கிலீஷு. குவான்ஸில் 35 questions 35 marks.
ரீசனிங்கில் 35 கொஷின்ஸ் 35 மார்க்ஸு, இங்கிலீஷில் வந்து 30 கொஷின்ஸ் 35 மார்க்ஸ்க்கு. ஓகேவா? இது வந்து நான் சொல்கிறது ப்ரிலிம்ஸுக்கு மட்டும்தான். ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் பார்க்கலாம், அதுக்கப்புறம் மெயின்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐபிபிஎஸோட பற்றி பார்க்க போகிறோம். இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் ஸ்கில்ஸ் அண்ட் கெரியர் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதோட ஃபுல் ஃபார்ம். இதுக்கு கீழே வந்து நிறைய பேங்க்ஸ் இருக்கும். அதுக்காக தான் வந்து நம்ம பேங்க் எக்ஸாம் வந்து இதில் எழுதுவோம். ஓகேவா? இது ஒரே பேங்க் கிடையாது, இது கீழே ஒரு 12+ பேங்க்ஸ் இருக்கும். அந்த பேங்க்ஸுக்கான எக்ஸாம்ஸ் தான் இது. ஃபீ பார்த்தீங்கன்னா 850 வரும், ப்ளஸ் ஜிஎஸ்டி இருக்கலாம். கிளர்க்கை பொறுத்தவரையும் 100 மார்க்ஸுக்கு 100 கொஷின்ஸு. ப்ரிலிம்ஸை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம். ப்ரிலிம்ஸ் தனியாக, மெயின்ஸ் தனியாக. ப்ரிலிம்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவான்ஸு, ரீசனிங், இங்கிலீஷு. குவான்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 35 கொஷின்ஸ் 35 மார்க்ஸ், ரீசனிங்கில் 35 கொஷின்ஸ் 35 மார்க்ஸ், இங்கிலீஷில் 30 கொஷின்ஸ் 35 மார்க்ஸு. ஓகே, இது வந்து அவங்க பிரிச்சுப்பாங்க. 30 கொஷின்ஸ்க்கே உங்களுக்கு வந்து 35 மார்க்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து செக்ஷன் கட் ஆஃப். ஓகே, மெயினாக நீங்கள் இதுதான் பார்க்கணும். இங்கிலீஷில் மட்டுமே வந்து கட் ஆஃப் வந்து 10 வச்சுருந்துருக்காங்க போன இயர். ஓகே, இப்போ வந்து பிஓ அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரிலிம்ஸில் வந்து குவான்ஸு 35 கொஷின்ஸு 30 மார்க்ஸு, ரீசனிங் 35 கொஷின்ஸு 40 மார்க்ஸு, இங்கிலீஷு 30 கொஷின்ஸு 30 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷோட கட் ஆஃப் போன இயர் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 இருந்துச்சு. லாஸ்ட் இயர் டோட்டல் கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52லேருந்து 54 கட் ஆஃப் இருந்தது. இதுலேயுமே வந்து 100 மார்க்ஸு 100 கொஷின்ஸ் தான். இப்போ வந்து நம்ம ஆர்ஆர்பியை பற்றி பார்க்க போகிறோம். ஆர்ஆர்பி அப்படின்றது வந்து ஒரு கிராமப்புற வங்கி. ஓகே, நம்ம ஆர்ஆர்பி வந்து ரயில்வேன்னு நினச்சிடாதீங்க, இதுவும் ஒரு பேங்கிங் எக்ஸாம் தான். இதோட ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 850 ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டியாக இருக்கலாம். பிஓ பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸில் வந்து 80 கொஷின்ஸு 80 மார்க்ஸ், 80 கொஷின்ஸு 80 மார்க்ஸ்க்கு. டோட்டல் டைமிங் பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸ் தான். குவான்ஸு, ரீசனிங் மட்டும்தான். இது வந்து ஒரு கிராமப்புற வங்கி அப்படின்னால இதில் வந்து இங்கிலீஷ் கிடையாது. ஸோ வந்து இங்கிலீஷ் தெரியலைன்னா, அதை வந்து தமிழ் மீடியம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். குவான்ஸில் பார்த்தீங்கன்னா 40 கொஷின்ஸு 40 மார்க்ஸு, ரீசனிங்கில் 40 கொஷின்ஸு 40 மார்க்ஸு. செக்ஷன் டைமிங் குவான்ஸை வந்து நீங்கள் 20 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிருக்கணும், ரீசனிங்கை வந்து 25 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிருக்கணும். கிளர்க்கை பொறுத்தவரையும் 80 கொஷின்ஸு 80 மார்க்ஸு, இதுவும் வந்து 45 மினிட்ஸ்க்குள்ளே தான். குவான்ஸை பொறுத்தவரையும் 40 கொஷின்ஸ் 40 மார்க்ஸ்க்கு, ரீசனிங்கை பொறுத்தவரையும் 40 கொஷின்ஸ் 40 மார்க்ஸ்க்கு. ரீசனிங்க்கு 25 மினிட்ஸ் டைமு, குவான்ஸுக்கு வந்து 20 மினிட்ஸ் டைம். ஆர்ஆர்பியை பற்றி இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆர்ஆர்பியில் வந்து இங்கிலீஷ் கிடையாது. நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சிருக்கீங்க, இல்லை அப்படின்னா எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோ வராது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆர்ஆர்பி பேங்க் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்சூரன்ஸுமே உங்களுக்கு வந்து பேங்க்கில் வரும். ரெண்டுமே தான். இப்போ ஒரு கோச்சிங் சென்டர் போனீங்க அப்படின்னா பேங்கிங்கும் இருக்கும், இன்சூரன்ஸும் இருக்கும். ஸோ அது மாதிரி தான். இன்சூரன்ஸை பொறுத்தவரையும் வந்து ஃபீஸ் வந்து 950 ப்ளஸ் ஜிஎஸ்டி ஃபீஸாக இருக்கும். எல்ஐசி, என்ஐஏஎல், என்ஐசிஎல், யூஐஐசி, ஓஐசிஎல் இந்த மாதிரி இன்சூரன்ஸ் பேங்க்ஸ்லாம் வந்து இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து நார்மல் பேங்க் எக்ஸாம் பார்க்கும்போது பிஓ இருக்கும், இதில் வந்து ஏஓ. எல்லாருமே ஏஓ இதில் எல்லாமே ஏஓ. கீழே இருக்கவங்க எல்லாம் அசிஸ்டண்ட். கிளர்க்குக்கு பதிலாக அசிஸ்டண்ட்டும், பிஓக்கு பதிலாக இங்கே ஏஓவும் இருப்பாங்க. ப்ரிலிம்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவான்ஸ் இருக்கும், ரீசனிங் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும். குவான்ஸ் வந்து 35 மார்க்ஸு 35 கொஷின்ஸு, ரீசனிங் 35 கொஷின்ஸு 35 மார்க்ஸு, இங்கிலீஷு 30 கொஷின்ஸு 30 மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்து செக்ஷன் டைமிங் இருக்குது. இங்கிலீஷுக்கு 20 மினிட்ஸ், ரீசனிங்க்கு 20 மினிட்ஸ், குவான்ஸுக்கு 20 மினிட்ஸ். டோட்டலாக நீங்கள் வந்து 60 மினிட்ஸ்க்குள்ளே இந்த எக்ஸாம் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இன்சூரன்ஸை பற்றி உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இன்சூரன்ஸ் கீழே இருக்க பேங்க்ஸில் இதில் வந்து முக்கியமாக என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்ஐசியில் வந்து நோ நெகட்டிவ் மார்க்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எல்லாத்துக்கான மெயின்ஸையும் பார்த்துடலாம். இப்போ வந்து இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் டாபிக் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கிலீஷு, GA மீன்ஸ் ஜென்ரல் அவேர்னஸ், CA மீன்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அண்டு கம்ப்யூட்டர் அவேர்னஸ், நெக்ஸ்ட் வந்து பேங்க் அவேர்னஸ், ஐஏன்றது வந்து இன்சூரன்ஸ் அவேர்னஸ். பேங்க் அவேர்னஸும் இன்சூரன்ஸ் அவேர்னஸும் நீங்களாக படிக்கணும். நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து ஷார்ட்ஸாவோ இல்லைனா லாங் வீடியோவோ நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ன்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மெயின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து SBIயில் வந்து பிஓக்கான மெயின்ஸ் வந்து 170 கொஷின் இருக்கும் 200 மார்க்ஸுக்கு. ரீசனிங், குவான்ஸ், இங்கிலீஷு, CA கம்ப்யூட்டர் அவேர்னஸ் அது கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும்.
ரீசனிங் வந்து 40 கொஷின் 60 மார்க்ஸ்க்கு, ரீசனிங் வந்து 30 கொஷின் 60 மார்க்ஸ்க்கு, இங்கிலீஷ் வந்து 40 கொஷின்ஸ் 20 மார்க்ஸ்க்கு. இங்கிலீஷ் பாருங்கள் 40 கொஷின் வச்சு 20 கொஷின் 20 மார்க்ஸ் தான் கொடுக்குறாங்க. சிஏ வந்து 60 கொஷின் 60 மார்க்ஸ்க்கு. செக்ஷன் டைமிங் இருக்குது 50 மினிட்ஸு 45 மினிட்ஸு 40 மினிட்ஸு 45 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரிப்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் இருக்குது 50 மார்க்ஸுக்கு. அந்த எக்ஸாமு வந்து உங்களுக்கு 30 மினிட்ஸ் டைம் கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு டிஸ்கிரிப்ட் பண்ண சொல்லுவாங்க. இது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ரிப்போர்ட் ரைட்டிங் அந்த மாதிரி ஹெட்டிங் கொடுத்துட்டு அந்த மாதிரி பண்ண சொல்லுவாங்க. அதுதான் வந்து டிஸ்கிரிப்டிவ். நெக்ஸ்ட்டு கிளர்க்கு அப்படின்னு பார்த்தோன்னா குவான்ஸ் வந்து 50 கொஷின் 55 மார்க்ஸு 45 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் கிளியர் பண்ணணும். ரீசனிங்கை வந்து 50 கொஷின் 60 மார்க்ஸ்க்கு 45 மினிட்ஸ்க்குள்ளே போடணும். இங்கிலீஷ் பார்த்திங்க அப்படின்னா 40 கொஷின் 40 மார்க்ஸ்க்கு 35 மினிட்ஸ் டைமிங்கு. சிஏ பொறுத்தவரையும் 50 கொஷின்ஸு 50 மார்க்ஸு 35 மினிட்ஸ் டைம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மெயின்ஸ் வந்து ஐபிபிஎஸ் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து டோட்டலாக வந்து பிஓவில் பார்த்திங்க அப்படின்னா 145 கொஷின்ஸ் இருக்கும் 200 மார்க்ஸுக்கு. குவான்ஸ் வந்து 35 கொஷின்ஸு 50 மார்க்ஸ்க்கு 45 மினிட்ஸ் டைமிங்கு. ரீசனிங் வந்து 40 கொஷினு 60 மார்க்ஸ்க்கு 50 மினிட்ஸ் டைமிங்கு. இங்கிலீஷ் வந்து 35 கொஷின்ஸு 40 மார்க்ஸ்க்கு 40 மினிட்ஸ் டைமிங்கு. ஜிஏ அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ் 35 கொஷின்ஸு 50 மார்க்ஸுக்கு 25 மினிட்ஸ் டைமிங்கு. இதை நெக்ஸ்ட் வந்து கிளர்க்கை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா 2 hours இருக்கும். இது வந்து 155 கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க 200 மார்க்ஸ்க்கு. குவான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 கொஷின்ஸு 50 மார்க்ஸ்க்கு டைமிங் வந்து 30 மினிட்ஸு. ரீசனிங்கில் வந்து 40 கொஷின்ஸு 60 மார்க்ஸ்க்கு 35 மினிட்ஸ் டைமிங்கு. இங்கிலீஷை பொறுத்தவரையும் 40 கொஷின்ஸு 40 மார்க்ஸ்க்கு 35 மினிட்ஸ் டைமிங்கு. ஜிஏ பொறுத்தவரையும் 40 கொஷின்ஸு 50 மார்க்ஸ்க்கு 25 மினிட்ஸ் டைமிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் இப்போ பார்க்குறது வந்து மெயின்ஸு. இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து ப்ரிலிம்ஸு. நீங்கள் மெயின்ஸும் ப்ரிலிம்ஸும் கிளியர் பண்ணால் மட்டும்தான் ஒர்க்குக்கு போக முடியும். கிளர்க்காக இருந்தீங்கன்னா ப்ரிலிம்ஸும் மெயின்ஸும் கிளியர் பண்ணணும். பிஓ அப்படின்னா ப்ரிலிம்ஸு மெயின்ஸு இன்டர்வியூ இதெல்லாமே கிளியர் பண்ணணும். ஆர்ஆர்பி பார்க்கலாம் 2 hours டைமிங்கு. பிஓவை பொறுத்தவரையும் 200 கொஷின் 200 மார்க்ஸுக்கு. மெயின்ஸில் வந்து இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க, ப்ரிலிம்ஸில் மட்டும்தான் இங்கிலீஷ் கிடையாது. ரீசனிங்கில் வந்து 40 கொஷின் 50 மார்க்ஸ்க்கு 30 மினிட்ஸ் டைம் கொடுத்துருக்காங்க. குவான்ஸில் வந்து 40 கொஷின் 50 மார்க்ஸ்க்கு 30 மினிட்ஸ் டைமு. இங்கிலீஷில் வந்து 40 கொஷின் 40 மார்க்ஸ்க்கு 30 மினிட்ஸ் டைமிங்கு. ஜிஏயில் வந்து 40 கொஷின் 40 மார்க் 15 மினிட்ஸு. எவ்வளோ 40 கொஷின்ஸை வந்து அதாவது 40 கொஷினை வந்து நீங்கள் 15 மினிட்ஸ்க்குள்ளே வந்து போடணும். ஸோ அதனால் ரீடிங் ப்ராக்டிஸ் வந்து அதிகமாக இருக்கணும். சிஏவை பொறுத்த வரையும் 40 கொஷினு 20 மார்க்ஸு 15 மினிட்ஸ் டைமிங் கொடுத்துருக்காங்க. கிளர்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 hours டைமிங் இருக்கும். 200 கொஷின் 200 மார்க்ஸ்க்கு. ரீசனிங் வந்து 40 கொஷின் 50 மார்க்ஸ்க்கு 30 மினிட்ஸ் டைமு. குவான்ஸ் வந்து 40 கொஷின் 50 மார்க்ஸு 30 மினிட்ஸ் டைமு. இங்கிலீஷ் வந்து 40 கொஷின் 40 மார்க்ஸு 30 மினிட்ஸ் டைம் கொடுத்துருக்காங்க. சிஏ வந்து 40 கொஷின் 20 மார்க்ஸு 15 மினிட்ஸ் டைம் கொடுத்துருக்காங்க. ஜிஏல வந்து 40 கொஷின் 40 மார்க் 15 மினிட்ஸ் டைம் கொடுத்துருக்காங்க. ஒரு பேங்க் எக்ஸாம் பற்றி ஒரு டீட்டெயில் கிடச்சிருக்கும், ஒரு இன்ட்ரோ கிடச்சிருக்கும். கண்டிப்பாக என்ன எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு டீட்டெயில் வந்து கிடச்சிருக்கும். என்ன எக்ஸாம்ஸ் அதோட டாபிக்ஸு என்னெல்லாம் நீங்கள் படிக்கணும் அப்படின்றது வந்து இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சேலரி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் பிஓவாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 80,000 ப்ளஸ் சேலரி வாங்கலாம். கிளர்க்காக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 46 ப்ளஸ் சேலரி வந்து உங்களால் வாங்க முடியும். கண்டிப்பாக எஸ்பிஐயில் வந்து சேலரி வந்து ரொம்ப ஹையு. கம்பேரிட்டிவ்லி எல்லாத்தையும் விட கம்பேர் பண்ணும்போது எஸ்பிஐயில் வந்து ரொம்ப அதிக சேல்ரி. பிஓலையும் சரி, பிஓவும் ஓகே, கிளர்க்லேயும் சரி உங்களுக்கு வந்து அதிக சேல்ரி எஸ்பிஐயில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி எஸ்பிஐயோட எக்ஸாம் தான் ரொம்ப கஷ்டம். ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டோட்டலாக பேங்க்கோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். சேலரி பார்த்தாச்சு, ஹையாக எதுக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தாச்சு. சேலரியை பொறுத்த வரையும் இது வந்து ஒரு இன்க்ரிமெண்ட் எக்ஸாம். நீங்கள் வந்து உள்ளே போயிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேஐபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் இருக்கும். 4 எக்ஸாம்ஸ் வந்து அது உள்ளே இருக்கும். நீங்கள் வந்து ஃபீ மட்டுமே வந்து 4,500 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 21 ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கணும்.
28க்குள்ளே இருக்கணும் நீங்கள். அது இல்லாமல் வந்து நம்மளுக்கு ரிலாக்ஸேஷன் டைம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு +3 இயர்ஸ் கொடுத்துருப்பாங்க. சிஎஸ்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் கொடுத்துருப்பாங்க எக்ஸ்ட்ரா. இந்த ஏஜ் இல்லாமல் இப்போ உங்களுக்கு 28 ஏஜ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ் எடுத்துருக்கலாம். இன்னும் ஒரு 3 இயர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு 31 ஏஜ் வரையும் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். எஸ்சி அண்ட் எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு +1 5 இயர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனு, அதுக்கப்புறமா பிடபிள்யூபிஎஸ்சில் இருந்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து அதெல்லாமே இருக்குது. 10 இயர்ஸ் கிட்ட இருக்கும் உங்களுக்கு பிடபிள்யூபிஎஸ்சில் இருந்தீங்க அப்படின்னா. உங்களுக்கு ஒரு நார்மலாக வந்து ஒரு பேங்க்கை பற்றி ஒரு நாலேஜ் கண்டிப்பாக வந்திருக்கும். பேங்க் எக்ஸாமை பற்றி ஒரு பேங்க்கோட டீட்டெயில்ஸ், அது எவ்வளோ சேல்ரி வரும், அப்புறம் ஏஜ் லிமிட் எவ்வளோ இருக்கணும், குவாலிஃபிகேஷன் எவ்வளோ இருக்கணும், எக்ஸாம்ஸோட டைப்ஸ்லாம் என்ன, ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, இன்டர்வியூஸ், அதெல்லாம் தான் எக்ஸாமோட டைப்ஸு. அதுக்கப்புறமா என்ன சிலபஸ்லாம் இருக்குது அப்படின்னு இருக்குது. இந்த ஒவ்வொரு ரீசனிங், குவான்ஸு, இங்கிலீஷு, ஜிஏ, சிஏ இது உள்ளேயுமே நிறைய டாபிக்ஸ் இருக்கும். அந்த டாபிக்ஸ்லாம் வந்து நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம். ரீசனிங்கு, குவான்ஸு, இங்கிலீஷு, ஜிஏ, சிஏ டீட்டெயில் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜிஏக்கு வந்து நோட்ஸ் வந்து கொடுப்போம். ஒரு ஷார்ட்ஸாவோ இல்லை இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸாக இல்லைனா வந்து யூடியூப் லாங் வீடியோவாக வந்து ஜிஏக்காக போஸ்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து சிஏக்கும் சேம் ரீசனிங் வந்து கிளாஸஸ் வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவோம். குவான்ஸுக்கும் இங்கிலீஷில் வந்து 120 கிராமர் ரூல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் எடுப்போம். நெக்ஸ்ட்டு வீடியோஸ்லலாம் வந்து இப்போ வந்து இந்த டாபிக் இருக்குதுன்னு பார்த்துட்டோம். இந்த டாபிக்ஸ் உள்ள நிறைய டாபிக் இருக்கும். இந்த ரீசனிங் அப்படின்னு எடுத்திங்கன்னா ரீசனிங்குள்ளேயே நிறைய இருக்குது. ஆல்ஃபபெட் சீரீஸாக அந்த மாதிரி நிறைய சீரீஸ் இருக்கும். அதை பார்த்தினா ஃபுல் டீட்டெயில் வீடியோவாக வந்து சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் வந்து உங்களுக்கு பேங்கிங் பற்றி ஏதாச்சும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், இல்லை ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.